என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும். என்ன மேடம், இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த ஊர்ல இப்படி ஒரு இடமா நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சூப்பரான வியூ. அது சரி சரி சரி, இடத்த ரசிச்சதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வாங்க. என்ன உன் பிரச்சனை? எதுக்கு வீட்டாளுங்கிட்ட யாருக்கிட்ட பேசாம இருக்க? சூர்யா மேல உனக்கு என்ன கோவம்? அது அது வந்து என்னன்னா, இங்க பாரு, என்கிட்ட சொல்லணும் தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு தயங்குறேன்? சொல்லு, என்னால எதுனா ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்றேன். உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுமா? இல்ல எனக்கு மத்தவங்களால எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு நான் தான் ப்ராப்ளமே. என்ன சொல்ற? புரியல எனக்கு. புரியுற மாதிரியே சொல்றேன். நான் சூர்யா மாமாவை ஒன் சைடா லவ் பண்ணேன். என்னது லவ்வா? நீ சூர்யாவை லவ் பண்ணியா? சரி, அதுக்கு சூர்யா என்ன சொன்னா? உங்களுக்கு புரியலையா? அவர் தான் துளசியை லவ் பண்றாருல, அப்புறம் எனக்கு என்ன சொல்லியிருப்பாரு? சரி, டென்ஷன் ஆகாத. என்ன சொன்னான்னு தானே கேட்டேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். சரி, அப்போ சூர்யா துளசியை லவ் பண்றான், நீ சூர்யாவை லவ் பண்ணிருக்க. இப்ப என்ன பண்ற மாதிரி ஐடியா? என்ன பண்றதுன்னா, எனக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, இனி என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் எனக்கு எல்லார் மேலேயும் கோவமா இருக்கு. சூர்யா மாமாவை என்னால பார்க்கவே முடியல. ஆனா சூர்யா மாமா ஒண்ணு மட்டும் சொன்னாங்க, உனக்கு என் மேல இருக்கிறது லவ் கிடையாது ஷாலு, இதெல்லாம் வந்து பெரியவங்க பண்ணி விட்ட சதி, அவ்வளவுதான். அவங்க வந்து உன் மனசுக்குள்ள என் பேரை சொல்லி சொல்லி என்னை திணிச்சு வச்சுட்டாங்க, அதனால உனக்கு ஏற்பட்ட ஒரு இன்ஃபெக்சுவேஷன் அப்படின்னு சூர்யா மாமா சொன்னாங்க. எனக்குமே ஒரு வகையில அப்படிதான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் துளசியை லவ் பண்றாங்கன்னு சொன்ன போது எனக்கு ரொம்ப வலிச்சிருக்கணும்ல. ஆனா எனக்கு கோவம் தான் வந்ததே தவிர பெரிய வலின்னு சொல்ல முடியல. இதுக்கு இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு பெருசா தெரியல. இது யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு புரியல. அதான் அப்ப போல நீங்க நல்லா பேசுனீங்களா, சரி உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணி நான் எல்லாத்தையும் சொன்னேன். எனக்கு உங்களால ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாமே, தாராளமா கொடுக்கலாம். ஆமா, நீ சூர்யாவை லவ் பண்ணுன்னு சொல்றல, எப்பல இருந்து லவ் பண்ற? எப்பல இருந்துனா, அது அது வந்து சூர்யா மாமாக்கு கல்யாணம் தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா அந்த கல்யாணம் நின்னுடுச்சு. அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் நின்னுடுச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இப்ப சூர்யாவுக்கு வந்து கல்யாணம் நடக்க போறது இல்ல, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், நீ போய் சூர்யா கிட்ட பேசு, உனக்கு தான் சூர்யாவை பிடிக்கும்ல, நீ தான் சூர்யாவோட போட்டோலாம் வச்சு பார்த்துட்டு இருக்கல, அப்புறம் இப்ப பேசு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்போ முன்னாடி உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு அப்படிதானே? ஆமா, எனக்கு சூர்யா மாமா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த வீட்ல சூர்யாக்கு இருக்க மரியாதை வேற யாருக்கும் கிடையாது, நீ வேற யார்கிட்ட பேசுறியோ இல்லையோ சூர்யா கிட்ட கண்டிப்பா பேசு, சூர்யானா அந்த வீடு நடுங்கும், இங்க பாரு நீ மட்டும் சூர்யாவுக்கு பொண்டாட்டியா போனீங்கன்னா உன்னை தலையில தூக்கி வச்சு தாங்குவாங்க அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்கு அதனால பிடிச்சதான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சூர்யா மாமாவை பிடிக்கும். அப்போ உனக்கு சூர்யா மேல உனக்கா எந்த வித தாட்ஸும் வரல, எல்லாமே உனக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்து ஏற்படுத்தி விட்ட தாட்ஸ் தான், கரெக்டா? ஒரு வகையில நீங்க சொல்றது கரெக்ட் தான். அம்மா சொல்லி தான் எனக்கு சூர்யா மாமா மேல நினைப்பே போச்சு. மற்றபடி எனக்கு கதிர் போலதான் நான் மாமாவை பார்த்திருப்பேன், ஆனா அம்மாவால தான் எனக்கு அவர் மேல ஒரு பெரிய அபிப்பிராயமே வந்தது. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு பேர் லவ்வா இல்லையான்னு உனக்கே தெரியுமே. உனக்கா ஏற்பட்டிருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் காதல். உனக்கா சூர்யா மேல ஒருவித ஈர்ப்பு வந்திருக்கணும், அப்படி வந்திருந்தாதான் அதுக்கு பேர் உண்மையான காதல். உங்க அம்மா சொல்லிக்கிறாங்க உனக்கு ஆரம்பத்துல இருந்து, சூர்யாவை எப்படியாவது பார்த்து பேசி பழகிடு, அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி 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 உன் மனசுல ஆசையை வளர்த்துருக்காங்க. அதுக்கு பேரு லவ்வா இல்லையான்னு நீயே புரிஞ்சுக்கிய. இங்க பாரு, காதல்னா என்ன தெரியுமா? உனக்கா அவங்கள பிடிச்சிருக்கணும், யாரும் அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. அவங்கள பத்தி தெரியாமலே உனக்கா அவங்கள பிடிச்சிருக்கணும், அவங்கள பார்த்தாலே உனக்கு ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். அதுக்கு பேர் தான் உண்மையான காதல். அவங்கள திரும்பவும் பார்க்க மாட்டோமா, திரும்பவும் அவங்க கிட்ட பேச மாட்டோமான்னு உன் மனசு தவிக்கணும், அதுக்கு பேர் தான் உண்மையான காதல். நல்லா யோசிச்சு பாரு, அந்த மாதிரி யாராவது உன் மனசுல இருப்பாங்க. இப்படியெல்லாம் சூர்யா மேல உனக்கு நினைப்பு வந்திருந்தா அதுக்கு பேர் உண்மையான காதல் தான். சூர்யா மேல வந்துதான் இல்ல வேற யார் மேல வந்துதான்னு யோசிச்சு பாரு, அப்ப உனக்கே தெரியும் ஏது உண்மையான காதல்னு. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட நீ நாள் முழுக்க பேசியும் அவங்க கிட்ட இருந்து தெரியாத மனசு வரும் பத்தியா, அதுதான் உண்மையான காதல். ஐயோ இவங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டோமா, இவங்க இப்ப போகாம இருந்தா நல்லா இருக்குமே, இவங்க நம்ம கூடவே இருக்க கூடாதான் அப்படின்னு உன் மனசு ஏங்கும். அப்பதான் அவங்க மேல நீ உண்மையான காதல் வச்சிருக்கேன்னு அர்த்தம். யோசிச்சு பாரு, அந்த மாதிரி யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. உன் மனசுல இருக்காங்களான்னு பாரு, இருந்தா அது உண்மையான காதல். இல்லைன்னா இனிமே புதுசா உருவாக்கிக்க, பாத்துக்க. அது அது வந்து சொல்லு, அப்படி யாராவது மனசுல இருக்காங்களா? அது அது வந்து சொல்லு, அவங்க கூடவே இருக்கணும்னு உனக்கு தோணிருக்கா? அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணிருக்கா? அவங்கள பார்த்தா உனக்கு ஒரு விதமான சந்தோஷம் வந்திருக்கா? சொல்லு, இந்த மாதிரி யார் மேலேயாவது வந்திருக்கா? அது வந்து அது ஆமா
நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு ஒருத்தங்க மேல வந்திருக்கு. என்ன சொல்ற? வந்திருக்கா? யாரு? வந்திருக்கு. அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம், எல்லாத்தையும் மறந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல நானும் அவரை மட்டும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னது? நீ அவனை மட்டும் இருந்த மாதிரியா? ஐயோ டி மதனே. அப்புறம் அப்புறம் என்ன, அவரை அடுத்தடுத்த டைம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம். மறுபடியும் அவரை பார்க்க மாட்டோமான்னு மனசு ஏங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பாத்துக்கங்களேன். அவரை இன்னொரு வாட்டி பார்க்க மாட்டோமான்னு என் மனசு தவிக்குது. அவரை தேடி போன்னு என் மனசு சொல்லுது. என்னது தேடி போன்னு சொல்லுதான்? டி மதனே, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, போ போய் எங்காவது முட்டிக்க முன்னெல்லாம். சரி போ, அவளுக்கு மட்டும் லவ் ஃபெயிலியர் ஆகல, உனக்கும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோல, முடிவு பண்ணிக்கோ. என்னாச்சு? என்னமோ பேசுனீங்க, எனக்கு புரியல. ஒன்றும் இல்லம்மா, நீ சொல்லு, மேல விஷயத்த சொல்லு. அப்புறம் அவரை தேடி போன மனசு சொல்லுது, வேற என்னெல்லாம் சொல்லுது? வேற என்னலானா நிறைய சொல்லுது. அவர்கிட்ட பேசிட்டே இரு, அவர் கூடவே இரு, அவர் விட்டு எங்கேயும் போயிடாதுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட சீக்கிரமா என் காதலை சொல்லுது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எல்லாம் ஐலசா கிர்தாத் ஐலசா அப்பத்துனாம ஐலசா பட்டோப்பு ஐலசா மரமும் போக்கும் ஐலசா அம்மலையும் போக்கும் ஐலசா அடி கருத்த புள்ள ஐலசா செம்பகமே ஐலசா சபத்த புள்ள ஐலசா அடி சிங்காரியே. என்னது காதல சொல்லுதான்? ஓடியை இவ்வளவு தூரம் பெட்ரோல் போட்டு உன்னை உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ தரமா செஞ்சுட்டடி. என் காதல சொல்லலான்னு வந்தா இவ எவனுக்கோ சொல்ல போற காதல என்கிட்ட சொல்லி இருக்கா. ஐயோ டே மதனே, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க? சொல்லுங்க, கேக்குது. என்னங்க? இல்ல, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்களே, அதான் கேட்கலையோன்னு நினைச்சேன். நான் அவர்கிட்ட என் காதல சொல்லணும்னு தோணுது, சொல்லிடவா? அதான் தோணுதுல, சொல்லிடுங்க. உங்க மனசுல இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சொல்றதுக்கு முன்னாடி அவர் மனசுல நீங்க இருக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் சூர்யா மாதிரி ஆயிட போகுது, பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாட்டி மனசு உடஞ்சி போனா நல்லா இருக்காது. அதனால பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. இது என்னோட சின்ன அட்வைஸ், பார்த்துட்டு பண்ணுங்க. சரி கிளம்பலாமா? நேரம் ஆகுது. போகலாம். போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. என்ன? இல்ல, எனக்கு இவ்வளவு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி யார் மேலேயாவது தோணிருக்கா? அதான் தோணுனதுல மண்ணலி போட்டுட்டீங்க. இனிமே அது தோணுனா என்ன, தோணலனா என்ன? தோணுச்சா? யார் மேல? அதெல்லாம் எதுக்குங்க, அது தோணுச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க வேற யாரையும் லவ் பண்றாங்களாம், அதனால விடுங்க. உங்களை மாதிரி தான் இப்ப நானும் ஒரு லவ் ஃபெயிலியர் தான், அதுவும் ஒன் சைடு லவர் தான். நீங்க கவலைப்படாதீங்க. ஒன் சைடா? யாரை லவ் பண்ணீங்க சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் சொல்லுங்க. யாரு போங்க, ஒண்ணுன்னா சொல்லலாம், எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் எங்க இருந்து சொல்றது? என்னது எக்கச்சக்கமாவா? என்ன சொல்றீங்க? அட ஆமாங்க, நான் 10th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். கடைசியில அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்பா நெஞ்சே வெடிச்சிருச்சு பாத்துக்கோங்க. 10thலயா? அது சரி. ஆமா, உங்க கிளாஸ்மேட்டா? கிளாஸ்மேட்டா? ஜி என் கிளாஸ்ல எவகிட்டயும் பேச மாட்டேன், அதெல்லாம் எனக்கு பேசவும் பிடிக்காது. நான் லவ் பண்ணதே வேற ஆளுங்க, அவங்கள இந்த வேர்ல்டுக்கே தெரியுங்க. அப்படி யாருங்க? அட அதாங்க நம்ம ஐஸ்வர்யா ராய். அது சரி, ஐஸ்வர்யா ராயை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கீங்க அதானே? ஆமாங்க, ஒன் சைடா சின்சியரா லவ் பண்ணுங்க. திடீர்னு பார்த்தா அபிஷேக் பச்சன் அவர் தள்ளிட்டு போயிட்டாரு. என்னடான்னு பார்த்தா கல்யாணம் சொல்லிட்டாங்க. அப்படி கண்ணு மூடி கலத்துறதுல கல்யாணம் முடிஞ்சிச்சுன்றாங்க. அது சரிங்க, ஐஸ்வர்யா ராய உங்களால ஒன் சைடா மட்டும்தாங்க லவ் பண்ண முடியும், இதெல்லாம் ஃபீலிங் வேற. அது சரி. சரிங்க, அடுத்து வேற ஏதோ இருக்குங்களே, அந்த காதலையும் சொல்லுங்க. அது ஏங்க கேக்குறீங்க, அது இதை விட போடுமாங்க. +2 படிக்கும்போது ஜோங்க நம்ம ஜோவை ரொம்ப சின்சியரா ஒன் சைடா லவ் பண்ணுங்க. யூ மீன் ஜோதிகா? அட ஆமாங்க, அவங்களேதான். அவங்களதாங்க ஒன் சைடா சின்சியரா லவ் பண்ணுங்க. திடீர்னு பாருங்க நம்ம சூர்யா அவர் தள்ளிட்டு போயிட்டாருங்க. கண்ணு மூடி கண்ண தரப்பத்துல கல்யாணம். என்னங்க இது, நீங்களே சொல்லுங்க, என் மனசு தாங்குமா? ஐயோ கடவுளே, எனக்கு தலை வலிக்குதே. சரி இருடி ஷாலு, டென்ஷன் ஆகாத. இன்னும் மிச்சம் மீதி ஏதாவது இருக்கும், அதையும் கேட்டுட்டு மொத்தமா டென்ஷன் ஆயிப்போம்.
வேற ஏதாவது லவ் இருக்காங்க? ஆமாங்க, இன்னொரு லவ்வும் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுங்க. அந்த பொண்ணும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் ஒன் சைடு தானா? கரெக்டா சொல்றீங்க, அதுவும் ஒன் சைடு தாங்க. என் லவ் சொல்லலாம்னு போகும்போது தான் உங்க லவ் சொல்ல போகும்போது என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களையும் மொத்த தள்ளின்னு போயிட்டானா பாருங்களேன். அவங்க பேர் என்னங்க? அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம கீர்த்தி சுரேஷுங்க. ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுங்க. கடைசியில பாருங்க நம்ம ஆண்டனி அவர் வந்து தள்ளிட்டு போயிட்டாரு. திடீர்னு கல்யாணமும் பண்ணிட்டாரு. இப்படியா நான் லவ் பண்ற பொண்ணெல்லாம் அவன் தள்ளிட்டு போயிட்டா, நான் எப்படிங்க லவ் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஐயோம்மா. ஆமாங்க, உங்க லவ் ரொம்ப சின்சியரான லவ் தாங்க. நல்ல லவ்ங்க. இப்படியா லவ் பண்ணுங்க, சீக்கிரம் நீங்க தேவதாஸ் ஆயிடலாம். அதுக்கான எல்லா பொருத்தமும் உங்ககிட்ட இருக்குங்க. நீ சிரிச்சா நல்லா இருக்குடி. நீ சிரிச்சிட்டல, எனக்கு அது போதும். இப்போ போல எப்பவுமே சந்தோஷமா இருடி. என்கிட்ட உன் பிரச்சனையை சொன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைச்சுதானே வந்தேன். இப்போ உனக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது போதும். நீ என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கே, எனக்கு அது போதும்டி. இப்போ நான் லவ் பண்றேன். ஐ லவ் யூடி. தெரியல கடைசி வரைக்கும் என் லவ் ஒன் சைடாவே இருக்குமான்னு. பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கியா, அது போதும். அது சரி, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு எப்படி எல்லாம் ஜோக் அடிக்கிறீங்க? நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. அது சரி, நான் இங்க வரும்போது உம்முன்னு வந்தேன். ஆனா நீங்க பேசுறதை கேட்டதும் என் மனசுல இருக்க சோகம் எங்க போச்சுன்னு தெரியல. சந்தோஷமா இருக்கு. அதானே தேவை. சந்தோஷமா இருக்கல, அது போதும். சரி, கிளம்பலாமா? ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல, யார் ஒருத்தரை விட்டு போக மனசு இல்லையோ அவங்க தான் நம்ம உண்மையா விரும்புறோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்களை தான் உண்மையா விரும்புறேன்னு. ஓய், என்ன இன்னும் யோசிச்சுட்டே இருக்க? பாத்தியா, இருட்ட போகுது, போலாமா? போகணுமா? அது சரி. ஏமா, நீ தானே டைம் ஆகுதுன்னு குதிப்ப. இப்ப என்ன போகணுமான்னு கேக்குறேன். ஓய், டைம் ஆகுது, கிளம்பலாம். எனக்கு ஒண்ணு இங்க வச்சிருக்கிறது பயமா இருக்கு. வா, கிளம்புவோம். இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமான்னு தோணுது. ஆனா டைம் ஆகுதுல்ல, சரி கிளம்புவோம். கிளம்புவோம். அதான் நல்லது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னா என்னையும் அறியாம நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னாலும் சொல்லிடுவேன். நீ வேற எவனையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்ட. இன்னைக்கு நைட்டு தூங்குன மாதிரி தான். சரி, வாமா, கிளம்புவோம். ஆயிரம் வாட்டி மனமும் பெயர் உச்சரிக்கும். எதிர்பார்த்ததா என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே. துளசி எங்கடி இருக்கா? மா யாரு என்ன இது? வீட்டுல யாராவது இருக்காங்களா இல்லையா? இத்தனை பேரை கூப்பிட்டாச்சு, மற்றவங்க வரலனாலும் துளசி வந்திருப்பாளே. துளசி இருக்கானா இல்லையா? ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாலும் அவளை பார்க்கறதுன்னு ஆசையா ஓடி வந்து, அடி எங்கடி போன உன்ன? அடி எங்கடி போன? அவன் அதிகமா கிச்சன்ல தானே இருப்பான். கிச்சன்ல இருக்காளான்னு தெரியலையே. கிச்சன்ல இருந்தாதான் என்ன கூட்டத்துக்கு ஓடி வந்திருப்பாளே. அப்ப கிச்சன்லயும் இல்லையோ? ஐயோ, அடி துளசி எங்கடி இருக்க? வாடி, உனக்கு அதுதான் நீ ஓடி வந்திருக்கேன். நீ வாடி, எங்கடி இருக்கான்? என்ன போன் அடிக்குது? ஆபீஸ்ல இருந்தா யாருன்னு பாப்போம். என்ன அம்மா கால் பண்றாங்க? நான் வீட்டுக்கு வந்து தெரியலையோ? என்னது கால் பண்றாங்க தெரியலையே. எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்களோ? சரி, யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு எடுத்து பேசிடலாம். ஹலோ மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், சொல்லுங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டியா? ஐயோ, வீட்டுக்கு போறதுக்குள்ள போன் பண்ணணும்னு நினைச்சேன், வீட்டுக்கு போயிட்டியே. சரி விடு, நாங்க தோட்டத்துல இருக்கோம்ப்பா. தோட்டத்துலயா? நாங்களானா? யார் துளசிமா வந்திருக்கான்? இல்லப்பா, துளசி சமைக்கணும்ல, நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும்ல, அவ இருக்கா. நாங்களாம் வர கொஞ்சம் நேரம் ஆகும். நானு, சௌந்தர்யா, யாழினி, அப்புறம் மாப்பிள்ள, தியா குட்டி, நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம்ப்பா. அத்தையும் இங்கதான் இருக்காங்க. எல்லாருமாவா? ஏமா, என்ன ஆச்சு? எதுக்கு எல்லாரும் தோட்டத்துக்கு போயிருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சூர்யா, இங்க தண்ணி பாய்ச்சற மோட்டர் இருக்குல்ல, அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேலை ஆளுங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அது என்னன்னு பார்க்கலாம் நான் கிளம்புனேன். ஏன் கூடவே இவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், போர் அடிக்குதுன்னு தோட்டத்து வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அதான் நாங்க தோட்டத்துக்கு வந்துட்டோம்ப்பா. நாங்க ஒரு 6:30 வரோம். ஓ சரிம்மா. ஆமா, கதிர் எங்க இருக்கான்? கதிர் வந்து மேட்ச் என்னமோ சொல்லிட்டு இருந்தான். அநேகமா கிரவுண்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ, அப்ப கதிரும் கிரவுண்டுக்கு போயிருக்கான். சரிம்மா, சரி, நீங்க பாத்துக்கிட்டு பொறுமையாவே வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிப்பா, நீ காபி எதுனா வேணும்னா துளசி கிட்ட கேளு, துளசி போட்டு தருவா. சரியா? துளசி வீட்ல தான் இருக்கா. அவளை நாங்க வர வரைக்கும் போக வேணாம்னு சொல்லிடுறோம். அவளை வீட்ல இருக்க சொல்ல வந்துடுவோம்ல. துளசி தானம்மா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வர வரைக்கும் அவ எங்கேயும் போக மாட்டா.
இங்க என் கூட தான் இருக்க போறா. அதுவும் இன்னைக்கு மஜாதான். சரிம்மா, நீங்க பாத்துக்கிட்டு பொறுமையாவே வாங்க. சரிப்பா சூர்யா, நீ முதல்ல ஒரு காஃபி போட்டு தர சொல்லி குடி. சரியா? கண்டிப்பாமா. காஃபி குடிச்சே ஆகணும். நான் குடிச்சிடுறேம்மா, நீங்க பாருங்க, நான் வைக்கிறேன். சரிப்பா சூர்யா, நான் வைக்கிறேன். அப்போ என் பொண்டாட்டி மட்டும்தான் வீட்டுல இருக்கா. டி ஆமா, நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டேன், அவ என்னன்னு கூட கேட்கலையே. அப்ப அவ கிச்சன்லயும் இல்லையா? ஐயோ, இந்த சூர்யா, நீ வேற ஏதோ மனக்கொட்டை கட்டிட்டு இருக்காத. அவ எங்கேயாவது போயிருக்க போறா. முதல்ல கிச்சன்ல போய் பாரு. இந்த காமாட்சியக்கா அக்கா உங்களை என்ன வெறுப்பேத்தலாம்க்கா. அதுக்காக இப்படியா? ஐயோ, இந்த காய்கறி கூடிய தூக்கி எங்க வச்சுட்டு போயிருக்காங்க? நானே குள்ள வத்து கணக்கா இருக்கேன், இதை தூக்கி அங்க வச்சுட்டு போறாங்க. நான் இங்க எது மேலன்னு ஏறி எடுப்பேன். ஐயோ, ஏறி எடுக்கும்போது விழுந்துட்டேனா அவ்வளவுதான், இடுப்பு முறிஞ்சி ஆமா பேன்னு பத்துக்கன் கிடக்க வேண்டியதுதான். வீட்லயும் யாரும் இல்ல, கதிராவது இருப்பான், அவனையாவது எடுக்க சொல்லலான்னு பார்த்தா அவனும் இன்னும் வரல. கிரவுண்டுக்கு விளையாட போயிருக்கான். இப்ப விளையாட்டு தான் ரொம்ப முக்கியம்ல. அத்தை எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. இப்ப அத்தை வேற நைட்டுக்கு வந்து என்ன சமைச்சேன்னு கேட்டா நான் என்ன பண்றது? ஐயோ, காமாச்சக்கா ஒழுங்கு மாதிரிதான் சீக்கிரம் வாங்க, வந்து எனக்கு அந்த காய்கறி கூட எடுத்து கொடுங்க. இல்ல நான் அழுதுருவேன். அது சரி, இங்க மேடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதான் நான் கூப்பிட்டது கூட காதுல வாங்கலாம். அடியே, ஐயோ, தனியா பேசிட்டு நிக்கிறாளே, இது யாராவது பார்த்தா என்னடி நினைப்பாங்க? இரு, நான் வரேன். காய்கறி என் மேல பாவப்பட்டு நீ என்ன பண்ணு, கூடையோட நாட்டிக்க, நான் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாவது ஒன்று பண்ணி கீழே வந்துடுறேன். வா, நான் ஏறி எடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கேன், இடுப்பு முறிஞ்சு கிடக்க வேண்டியதுதான். சொன்னா கேளு, வீட்டுல யாரும் இல்ல, வந்துரு. நீ அப்படியே அங்க இருந்து கீழே குதிப்பியான். நான் என்ன பண்ணுவேனா, என் தாவணியில உன்னை கடகடன்னு பிடிச்சிப்பேனா. ப்ளீஸ் வந்துடு. ஏண்டி, காய்கறி கிட்ட பேசினா அது வந்துருமா? அது சரி, சொல்ல முடியாது. உன் பேச்சுக்கு அது கூட மயங்கினா மயங்கும், தன்னால உன் மடியில வந்து உட்காந்தாலும் உட்காந்துக்கும். அது சரி, அது மயங்குதான் இல்லையோ, நான் மயங்கிட்டேன். இப்போ என் பொண்டாட்டி முடியல, நான் விழுந்து கிடக்க போறேன். ஓடி ஒண்ணு. சூர்யா, இங்க பாரு, உன் லிமிட் என்னன்னு உனக்கு தெரியும், அதுலயே இருந்துக்க, புரியுதா? வீட்டுல யாரும் இல்லதான், அதுக்காக சரியா? சூர்யா, ஒருவேளை லிமிட்ட மீறினா தப்பாயிடுமா என்ன? சீச்சி, அது எப்படி தப்பாகும்? நம்ம பொண்டாட்டி தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல. ஓஹோ, சூர்யா, என்ன தப்பு தப்பா போகுது. அப்படிலாம் போக கூடாது, தப்பு. இங்க பாரு, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது உன்னை பேய் ஓட்டிடுவா, பாத்துக்க. வா வா, அங்கே நின்னு எப்படி? கிட்ட வந்துரு ப்ளீஸ், வந்துரு, என் கிட்ட வா. இவ இப்ப யார கூப்பிடுறா? அடி, காய்கறி கூப்பிடுறியா இல்ல நான் இருக்கிறது பாத்துட்டியாடி? ஒருவேளை நம்மளதான் கிட்ட கூப்பிடுறாளோ? சூர்யா, அவளே கூப்பிடுறா, அப்ப என்ன உனக்கு பயம்? உங்க விளையாடிடு. நீ இப்ப வருவியா வரமாட்டியா? என்கிட்ட வான்னு தானே சொல்றேன். இங்க பாரு, இப்ப நீ மட்டும் வரல, நான் பிச்சு கா விட்டுவேன், பாத்துக்க. வந்துரு, என் செல்ல குட்டியில மா, கிட்ட வா. அடி, ஐயோ, இவ கூப்பிடுறது என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. இப்படி எல்லாம் சொல்லாதடி, ஏற்கனவே மனுஷன் வேற ஒரு நினைப்புல இருக்கேன், இதுல இவ வேற கிட்ட வந்துரு. அவளை தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகணும், பாத்துக்க. இதுக்கு மேலாம் நம்ம அமைதியா இருக்க கூடாது. சூர்யா, களத்துல இறங்கிடு. ஏண்டி கத்துற? நோந்தோம் நான் தான் நேத்தே சொன்னேன்டி, உன்னை தொடரும் நான் மட்டும் தாண்டி, என்னை தவிர உனக்கு எவனும் தொட முடியாது. இங்க பாரு, எதுக்கு கத்துறேன்? என்னடி சொல்ற? ஒன்னும் புரியல.
ம். சரி சரி கையை எடுக்கிறேன், கொத்தாத சொல்லிட்டேன். கொத்தனா நான் ஏதாவது பண்ணிடுவேன் பார்த்துக்க. இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆனா நீ கொத்தனா ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஆ சரி சரி கை எடுக்கிறேன், எடுத்ததுக்கு அப்புறம் தெளிவா சொல்லு. என்னடி சொன்ன இப்ப சொல்லு. ஐயோ மாமா, என்ன மாமா பண்றீங்க? இந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா. நேத்து இப்படிதான் பயந்தேன், இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன். வீட்டுல வேற யாருமே இல்லை தெரியுமா? கொஞ்ச நேரத்துல என் எதையுமே நின்னுடுச்சு தெரியுமா? ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஆசைய காத்துல தூங்க விட்டு ஆடிய பூவுல ஆடப்பட்டு உன்னை தேடி வர மூட கிழக்கு விட சுந்தரி காட்சி மூச்சு முத்தந்தா கட்டில் காலு சத்தந்தா மீன் பிடிக்க போனேன் ஆத்துல. இத்தனை காந்தமோ நீயும் ஆனந்த பைரவி ராகமோ, இதயம் அலைமேல் சரகானதே, ஒரு சந்தன பௌர்ணமி ஓரத்தில் வந்த மோதியே. டேய் டேய் கருப்பு தங்கமே, நீ இந்த அளவுக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. உண்மையா சொல்றேன், உன்னை என் மனசுல எந்த அளவுக்கு சுமந்துட்டு இருந்தேனோ இன்னைக்கு அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள சந்தோஷம் நிறைஞ்சு போயிருக்கடா. இந்த நிமிஷம் என்ன மாதிரி வேற யாருமே இந்த உலகத்துல இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன்டா. நான் நினைச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது உன்கிட்ட பேசுவேன் நான் ஏங்கிட்டு இருந்த நாட்கள் எவ்வளோ நாள் தெரியுமா? அப்புறம் உன்கிட்ட சண்டை போடும்போதெல்லாம் எனக்குள்ள ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். நீ என்கிட்ட நல்லா பேசுவதாலும் அட்லீஸ்ட் சண்டை போடவாது என்கிட்ட பேசுறீன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஃபோன் பேச ஆரம்பிச்ச, அது இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் உன் பக்கத்துலலாம் நின்ன, அது இதெல்லாம் சொல்ல முடியாத சந்தோஷங்க. ஆனா இப்போ டே கதிர், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மனசுல இருக்க காதலை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ உன் காதலை என்கிட்ட சொன்ன பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்ப முடியல. என் கதிர் என்கிட்ட காதலை சொல்லிட்டானா? அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. சத்தியமா நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்குமான்னு எத்தனையோ நாள் ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாமே நடந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் நான் நிம்மதியா போயிடுவேன். எந்த இடத்துலையுமே வருத்தப்படவே மாட்டேன். அடியே லூசு, என்னடி நல்ல நேரத்துல எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? அப்படியெல்லாம் பேசாத. இப்பதான் கதிர் கூட சேர்ந்து வாழ போறல, இனி இப்படியெல்லாம் நினைக்க கூட கூடாது பாத்துக்க. ஆமால, இனிமேதான் நாங்க வாழ்க்கையை தொடங்க போறோம். அப்படி இருக்கும்போது நான் இப்படி பேசக்கூடாது, தப்பு. இவ்வளோ நாள் எனக்குள்ள நான் ஒரு அனாதைன்னு ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருந்தது. எனக்குன்னு யாருமே இல்லையோ இல்லையோன்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனா இப்போ எனக்காக எவ்வளோ பெரிய குடும்பம். எனக்கு நம்பிக்கை இருக்கடா, நீ கண்டிப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்துல கொண்டு போய் வச்சு வாழ்வ. நீ மட்டும் இல்ல, உங்க அண்ணன் சூர்யா மாமா அவர் கண்டிப்பா உன்னையும் சேர்த்து வச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. ஐயோ, எனக்காக எவ்வளோ பெரிய குடும்பம். நான் இனி அனாதெல்லாம் கிடையாது. எனக்குன்னு சொல்லிக்க எவ்வளோ பேர் இருக்காங்க. மாமனார், மாமியார், என் மூத்தார் சூர்யா மாமா, என் அக்கா துளசி அக்கா, என் நாத்தனார் யாழினி தங்கம். யாழினிக்கு கல்யாணம் ஆனா அவங்க ஹஸ்பண்ட், எனக்கு அண்ணா, அப்பா, ஜீவா அண்ணா. ஐயோ, எவ்வளோ பேரு. அடியே நேத்ரா, சமாளிச்சிருவியா? அதெல்லாம் சமாளிச்சிடலாம். அதான் எனக்கு கூட கம்பெனிக்கு என் அக்கா இருக்காங்களே,
என் துளசி அக்கா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை எப்படி பாத்துக்கிறோம்னு பாருங்க. பார்த்துப்போம். எங்க அக்கா இருக்கால, கண்டிப்பா இன்னும் நல்லா பாத்துக்குவா. அதை விட என் கதிர் இந்த கதிர் எனக்கு இப்ப நினைச்சா கூட எக்ஸைட்டடா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. லவ் யூ கருப்பு தங்கம். அது சரி, அவனை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கோம். அவன் தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். முதல்ல கதிர்கிட்ட பேசிட்டு அப்புறமா சாராக்கு ஃபோன் பண்ணணும். சாராக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட விஷயத்த சொல்லணும். அவ தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு கண்டிப்பா சொல்லணும். அது சரி, ஓயாம அடிச்சுட்டே இருப்பானே. ஆத்தாடி, சித்தப்பா கால் பண்றாரு. சித்தப்பா எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றாங்க? ஐயோ, எதுக்குன்னு தெரியலையே. அது சரி, யோசிச்சுட்டு இருக்கிறத விட எடுத்து என்னன்னு கேளுடி. கையில போனை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். போன் வேற அடிச்சுட்டே இருக்கு. எடுத்து கேளு. இதுக்கு வேற சித்தப்பா கேள்வி கேட்பாங்க. ஏமா இவ்வளவு நேரம் எடுக்கலன்னு. எடுத்து பேசுடி. ஹலோ சித்தப்பா, சொல்லுங்க சித்தப்பா. சித்ராமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தப்பா. அங்க சித்தி, தம்பி, தங்கச்சிங்க, பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க சித்தப்பா. எங்களுக்கு என்னம்மா, நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீ தான் தனியா இருக்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. சரிம்மா, விடு. அப்புறம் வீட்டுல தானமா இருக்க? ஆமா சித்தப்பா, வீட்டுல தான் சித்தப்பா இருக்கேன். சொல்லுங்க சித்தப்பா. ஏமா, அது காலேஜ் லீவ் இல்ல, இந்த லீவுக்கு வீட்டுக்கு வந்து போலாம்ல? சித்தப்பா, அது வந்து என்னன்னா... புரியுதுமா, உன் பாட்டியை நினைச்சு நீ பயப்படுற, அப்படித்தானே? எனக்கும் புரியுது. சரி விடு, நீ லீவ்ல நல்லா சந்தோஷமா இரு. இங்க வந்தா சந்தோஷம் தான் இருக்க முடியாது, அது எனக்கே நல்லா தெரியுது. அப்புறம் நேத்ரா, சொல்லுங்க சித்தப்பா. இன்னும் ஒரு மணி நேரத்துல நாங்க வந்துருவோமா? இங்கயா? சரிங்க சித்தப்பா, வாங்க. ஆமாமா, நான் வரேன். நீ என்ன பண்ணு, உன் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிடு. உன்னால எவ்வளவு பேக் பண்ண முடியுமோ அவ்வளவு மட்டும் பேக் பண்ணிடு, ஓகேவா? பேக்கிங்கா? சித்தப்பா, எதுக்கு சித்தப்பா? எதுக்கு பேக் பண்ணணும்? எங்க போறோம்? அது ஒண்ணும் இல்லை நேத்ரா, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு உன்னை வேற வீட்டுல வைக்கலானுமா. வேற வீட்லயா? சித்தப்பா, எதுக்கு சித்தப்பா? இதுவே கம்ஃபர்டபுளா தானே இருக்கு. இந்த வீடு நல்லா தானே சித்தப்பா இருக்கு. எதுக்கு இப்ப மாத்துறீங்க? இதுவே நல்லா தான் சித்தப்பா இருக்கு. இங்கே இருக்கனே. அதுக்கு இல்ல நேத்ரா, நான் நிறைய விசாரிச்சேன். அங்க உனக்கு சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரவுடி பையன் உன்னை ஏதோ டீஸ் பண்ணானாமே, நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா. நான் பக்கத்துல இருந்தாவது பரவாயில்லன்னு சொல்லலாம். நானும் பக்கத்துல இல்ல. வாரத்துல ஒரு நாள் வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியல. அப்படி இருக்கும்போது உன்னை அடிக்கடி பார்த்துக்க முடியாது இல்லம்மா. அதான் உன்னை ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் விடலான்னு இருக்கேம்மா. அதுக்குள்ள சித்தப்பா, எனக்கு இந்த இடம் சேஃபா தான் சித்தப்பா இருக்கு. அது எவனும் ஒருத்தன் அது காலேஜ்ல பிரச்சனைன்றதுனால அப்படி ஆயிடுச்சு சித்தப்பா. அதெல்லாம் நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க சித்தப்பா. எனக்கு இந்த இடமே பிடிச்சிருக்கே. நான் இங்கேயே இருக்கேனே, ப்ளீஸ். நேத்ராமா, சித்தப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுதான் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. சொன்னா கேளுமா, உன் ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணிக்க. மற்ற திங்ஸ் எல்லாம் நான் ஆள் வச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்க சொல்லிடுறேன், சரியா? அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. மாசம் ரெண்டும் பற்றி பேசியாச்சு. அது உனக்கு ரொம்ப சேஃபா இருக்குமா. அந்த வீடு தான் உனக்கு சேஃபும் கூட. நீ சொன்னா கேளு, சரியா? சீக்கிரம் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுமா. சித்தப்பா வந்துட்டே இருக்கேன், ஓகேவா? சித்தப்பா, வேற வீடு பாத்திருக்கேன்னு சொல்றீங்களே, அது எங்க சித்தப்பா? என்ன நேத்ரா, நீ கிளம்புமா. நான் இப்ப கூட்டிட்டு போன காட்டு தானே போறேன். நீ இனிமே அந்த வீட்லயே இருக்கலாம், சரியா? இங்க பாரு, அந்த வீடு தான் உனக்கு சேஃபா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடு தான் உனக்கு சேஃபாவும் இருக்குமா. நீ நிம்மதியாவும் இருக்கலாம். உன்னை நினைச்சு நானும் கவலைப்பட வேண்டியதில்லை. நானும் நிம்மதியா இருக்கலாம், பாத்துக்க, சரியா? சரிம்மா, நீ சீக்கிரம் கிளம்பிடு. சித்தப்பாக்கு ரொம்ப நேரம் இல்ல, வந்ததுமே கூட்டிட்டு போகணும், பாத்துக்கம்மா. உன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பேக் பண்ணிக்க. மற்ற திங்ஸ் எல்லாம் நான் வச்சு பேக் பண்ணிடுறேன், சரியா? சரிங்க சித்தப்பா, நான் இப்பவே எல்லாத்தையும் பேக் பண்றேன். சரிம்மா, வச்சுட்டுமா? சித்தப்பா வந்துட்டு இருக்கேன். சரிங்க சித்தப்பா. ஐயோ, இப்பதான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள சித்தப்பா இப்படி ஒரு இடியை தூக்கி போடுறாங்களே. இதை நான் எப்படி கதிர்கிட்ட சொல்ல போறேன்? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப எதுக்கு சித்தப்பா வீட்டை காலி பண்ண சொல்றாங்கன்னு தெரியல. ஐயோ, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போய் விட போறாங்க? இங்க பக்கத்துலனா பரவாயில்லன்னு சொல்லலாம். எங்க தூரமா கூட்டிட்டு போயிடுவாங்களோ? இங்கதான் கொஞ்சம் கரெக்டா இருந்தது. நான் கதிரை அடிக்கடி மீட் பண்ண முடியும். இனி நான் தூரமா போயிட்டா எப்படி கதிரை மீட் பண்ண முடியும்? வெறும் போன்ல மட்டும் தான் பேச முடியும் போல இருக்கு. காதலை சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ பக்கத்துல இருந்த மாதிரி இருந்தது. இப்ப லவ்வா சொன்னதுக்கு அப்புறம் தூரமா போற மாதிரி இருக்கு. சித்தப்பா, எதுக்கு சித்தப்பா இப்ப வீட்டை காலி பண்றீங்க? ஐயோ, எனக்கு கோவமா வருது. கதிருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, இல்ல சாராக்கு சொல்லலாமா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. சரி, முதல்ல சாரா கிட்ட பேசிட்டு அப்புறம் கதிருக்கு பண்ணுவோம். ஐயோ, அதுக்குள்ள சித்தப்பா வந்துருவாங்களே. ட்ரெஸ்ஸஸ் வேற பேக் பண்ணணுமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நேத்ரா, இப்படியே புலம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ முதல்ல சாராக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, அப்புறம் கதிருக்கு பண்ணு. அதுக்குள்ள பேசிக்கிட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணிடு. அதான் சரி.
புருஷன் வீட்டுக்கு போனது ஃப்ரெண்டா மறந்தாச்சு. இருடி உனக்கு வச்சிருக்கேன். இரு என்னதான் சொல்றான்னு கேப்போம். ஹலோ சொல்லுடி, இப்பதான் எனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சோ? ஹலோ சாரா, ஏய் நான் உனக்கு அப்பவே கால் பண்ணணும்னு நினைச்சேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் டி. அம்மா இப்போ நீ எங்க இருக்க? என்னது ப்ராப்ளமா? ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன மாமியார் வீட்டுக்கு போய் ஏதோ ஏழை எடுத்துட்டு வந்தியா என்ன? என்னடி எங்க போனாலும் ஏதாவது ப்ராப்ளத்தை வச்சுட்டு வந்துடுற. என்னடி உன் பிரச்சனை? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அங்கெல்லாம் நல்ல விதமா போய் பேசிட்டு தாண்டி வந்தேன். என்ன சொல்லனா இப்ப வரைக்கும் சந்தோஷமா தாண்டி இருந்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி ப்ராப்ளமே வந்திருக்கு. ஏ சாரா, சித்தப்பா ஃபோன் பண்ணாங்கடி. சித்தப்பாவா? எதுக்கு? என்னவா உங்க சித்தப்பாவுக்கு? என்னத்த சொல்ல, சித்தப்பா வீட்டை காலி பண்ண சொல்றாங்கடி. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயும் வீடு பார்த்துட்டாங்களாமா. இப்ப அங்கதான் போகணுமாமா. சீக்கிரமா ட்ரெஸ்ஸஸ் தான் பேக் பண்ணி வைமா, 1 hourல வந்துருவேன்னு சொல்லிடுறாங்கடி. என்ன பண்றதுன்னு தெரியலடி. கதிர்கிட்ட இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. சாரா, இங்க இருக்கிறது தாண்டி எனக்கு நல்லதா இருந்தது. இங்க இருந்தா தாண்டி நான் கதிரை அப்பப்ப மீட் பண்ண முடியும். இது தாண்டி கொஞ்சம் பக்கமா இருந்தது. இப்ப அவர் என்ன எங்க கூட்டிட்டு போய் விட போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை காலேஜுக்கு பக்கத்துல வீடு பார்த்துட்டாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி சாரா. ஐயோ இது என்னடி புது பிரச்சனை? ஏண்டி நேத்தா நீ எப்பவுமே பிரச்சனையில தான் இருப்பியா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆச்சுன்னு நினைச்சோம். அதுக்குள்ள பார்த்தா புதுசா ஒரு பிரச்சனையா? இப்ப என்னடி பண்றது? இப்ப சித்தப்பா காலேஜ் பக்கத்துல வீடு பார்த்துட்டாங்கன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன பண்ண? நம்மளால எதுவும் பண்ணவும் முடியாது. சரி நீ கதிர் ப்ரோ கிட்ட சொன்னியா? அவர் ஏதாவது சொல்யூஷன் தரலாம்ல, அவர்கிட்ட கேட்டு பாத்தியா? நான் இன்னும் கதிருக்கு கால் பண்ணலடி. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்றேன். சித்தப்பா விஷயத்த சொன்னதும் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு தோணுது, அதான் சொன்னேன். இப்ப கதிர் கிட்ட சொன்னா கதிர் கோவப்படுவானோன்னு பயமா இருக்குடி. அடி லூசாடி நீனு, அவர் எப்படி உன் மேல கோவப்படுவாரு? இது என்ன நீயா முடிவு எடுக்கிறது? உங்க சித்தப்பாவோட முடிவு தானே. இதுக்கு அவர் எப்படி உன் மேல கோவப்பட முடியும்? புரியுது, இருந்தாலும் பயமா இருக்குடி அவன் கிட்ட சொல்றதுக்கு. அவன் இப்பதாண்டி கொஞ்சம் என்ன வந்து பார்க்கணும்லாம் நினைப்பான். இந்த வீட்டுல இருந்தா அவன் அப்பப்ப வீட்டுக்கே கூட வந்து போவான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா இப்ப வேற வீடுனா பயமா இருக்குடி. அது சரிடி, அப்ப மேடம்க்கு இதுதான் வருத்தம் போல இருக்கு. சரி இப்போதைக்கு வருத்தப்படுற. புது வீட்டோட அட்ரஸையும் கதிர் ப்ரோ கிட்ட கொடுத்துரு, அங்கேயும் வந்து பார்த்துட்டு போக போறாரு. இதுக்கப்புறம் என்ன உனக்கு கவலை? அப்படியே முறமண்ட லூஸ் மாதிரி பேசாத. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் எப்படின்னு தெரியாதுல்ல. இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் டி. இங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க எதனா பேசினா கூட நம்ம சமாளிச்சுக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இப்ப சித்தப்பா பார்த்துருக்க வீடு என்ன ஏது எப்படி இருக்கும், அங்க ஹவுஸ் ஓனர் எப்படி என்னன்னு தெரியலடி. சித்தப்பா சொல்றத வச்சு பார்க்கும்போது அங்க நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க போல இருக்குடி. கதிரால அங்க வர முடியாதுல்ல, அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்ல, என்னால அடிக்கடி வெளியில போய் கதிரை மீட் பண்ண முடியாதுல்ல. இப்ப காலேஜ் ஓப்பன்ல இருந்தாவது பரவாயில்ல, காலேஜில் பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கும் வழி இல்லை, காலேஜ் லீவ் போட்டு தான் போய் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு, நம்ம இன்னும் 1 வருஷம் அங்கதானே படிச்சாகணும். ஐயோ இப்பதாண்டி நாங்க 2 பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். ஏய் இப்ப அது வாடி விஷயம், உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளதான் சித்தப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இப்ப என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது. நீ கதிர் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி பேசு. இல்லையா சித்தப்பா சொன்ன மாதிரி அந்த வீட்டை போய் பாரு, வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட கதிர் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. இந்த மாதிரின்னு மொத்தத்துக்கு கதிர் ப்ரோக்கு ஃபோன் பண்ணிடு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிடி, அம்மா வேற கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்கே ரொம்ப நேரம் நின்று பேச முடியாதுடி, நான் அப்புறம் கால் பண்ணட்டுமா? நேற்று கோச்சிக்காதடி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வெளியில வந்து அப்புறம் பண்றேன். ஐயோ இவளும் வச்சுட்டாளா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கான பர்த்டே விஷஸ் வெட்டிங் விஷஸ் சொல்லிடுவோமா? நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹரிதாஸ் ப்ரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹரிதாஸ் ப்ரோ. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹரிதாஸ் ப்ரோ. ஹரிதாஸ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க மச்சானுக்கு இன்னைக்கு திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கோவிந்தசாமி ப்ரோ, பாண்டீஸ்வரி சிஸ்டர். விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கோவிந்தசாமி ப்ரோ, பாண்டீஸ்வரி சிஸ்டர். கோவிந்தசாமி ப்ரோ, பாண்டீஸ்வரி சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சத்யா சிஸ்டர், கண்ணன் ப்ரோ. விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சத்யா சிஸ்டர், கண்ணன் ப்ரோ. சத்யா சிஸ்டர், கண்ணன் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சரண்யா பாலாஜின்னு அவங்களோட ஐடியில இருக்கு. அவங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க, பட் நேம் மென்ஷன் பண்ணல. ஐ திங்க் பாலாஜின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த நேம் வச்சு விஷ் பண்ணிடுவோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாலாஜி ப்ரோ. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாலாஜி ப்ரோ. ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.